நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 679வது பகுதியாக பார்க்க போகிறது ஒரு கிராம சிவாலயம் தான். இந்த சிவாலயத்தை பற்றின விவரங்களை 2018 முகநூலில் படித்தேன். அதை தவிர சக்தி விகடன் அப்படின்னு வரக்கூடிய ஒரு புஸ்தகத்துலேயும் இந்த கோவிலை பற்றின இந்த கோவிலோட நிலை எப்படி சீரழிஞ்சு போயிருந்தது அப்படிங்கிறத ஒரே மரம் செடி கொடியோட புல்லெல்லாம் வளர்ந்து கோவில் உருகுலைஞ்சு போயிருக்கிற படங்களோட பார்க்கும்போது மனசில் ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த கோவிலுக்கு போவேங்கிற நினப்பு கூட எனக்கு கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்ம போய் பார்ப்போங்கிறது கூட நான் அப்போ நினச்சே பார்க்கல. இந்த கோவிலை இப்போ சமீபத்தில் 2024 போனபோது போய் தரிசனம் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. இந்த ஊர் எங்கே இருக்குது, சுவாமி பேர் என்ன, அம்பாள் பேர் என்ன எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தலம் ராஜேந்திர சோழனோட பிள்ளை, அதாவது ராஜராஜ சோழனோட பிள்ளை ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திர சோழனோட பிள்ளை ராஜாதிராஜன் அவரோட காலத்தில் 1018 கட்டப்பட்ட கோவில் இது. அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்த விஜயநகர ராஜாக்கள் நிறைய இந்த கோவிலுக்கு திருப்பணியெல்லாம் செஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஆனால் கல்வெட்டுகள்லாம் இருந்ததா எப்படிங்கிற விவரம் தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது அழிஞ்சு போய் கோவிலே கம்ப்ளீட்டாக செதலமாகி போயிடுது, முழுதுமாகவே போயிடுது. 2018 இது நிறைய பேரோட கவனத்தை இந்த கட்டுரைகள் மூலியமாக இந்த கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதுக்கப்புறமா 2021 வரைக்கும் ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட நம்ம அந்த துறையோட சம்மந்தப்பட்டவர்கள்டேந்து அவர்களோட அனுமதி பெறணும். அதுக்கு உண்டான அந்த வழிமுறைகள் அதெல்லாம் பண்ணுறதுல நிறைய தடைகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க இந்த கோவிலை எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 2015 அவள் பாடுபட்டுருந்தாங்கிற தகவல் 2021 தெரிய வந்தது. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து இதே கோவிலை பற்றின விவரம் தெரிய வந்தது. இவள் நிறைய பேரை தொடர்பு கொண்டு யாசகம் கேட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கா, ஒரு தடவை ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் போயிட்டு வர்றவா எல்லார்கிட்டையும் கிரிவலம் வருவா இல்லையா சித்ரா பௌர்ணமிக்கு, அந்த கிரிவலம் வர்றவா கிட்டெல்லாம் இந்த கோவிலை பற்றி சொல்லி யாசகம் கேட்டு இந்த கோவிலை பண்ணணும்னு சொல்லி எடுத்துட்டு இருந்திருக்கா. அந்த பெண்மணியோட பேர் வண்டார் குழலி. அதுக்கப்புறமா அது இன்னும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்து அரண்பணி அறக்கட்டளை அப்படிங்கிறவா நிறைய கோவில்களுக்கு புனரமைச்சு கொடுத்துட்டுருக்கா. அந்த ஈரோடை சேர்ந்த திரு தியாகராஜன் ஐயாங்கிறவர், கோயம்புத்தூரை சேர்ந்த திருமதி சந்திராங்கிறவாளும் நிறையா கோவில் திருப்பணிகளை செஞ்சின்ட்டுருக்கா. பழமையான கோவில்களுக்கு அவளுக்கு அவளோட கவனத்துக்கு இது போய் நாங்களே இந்த கோவில் எடுத்து நடத்தி தரோன்னு சொல்லிட்டு இந்த அரண்பணி அறக்கட்டளை இந்த கோவிலோட பணிகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறதா 2024 விழுப்புரம் பக்கத்தில் மாரங்கியூர் அப்படிங்கிற ஊரை தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கிற சிவனடியார் திரு விஜயராஜ், அவர் நான் பெறாத ஒரு பிள்ளைன்னே சொல்லலாம்,
அவர் மூலிமா இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கிற விவரம் எல்லாம் தெரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் இந்தியா போகிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்ச போது சரி கும்பாபிஷேகமாகி மண்டல பூஜைக்குள்ளே ஒரு நாள் மண்டலாபிஷேகத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுக்கு போகிற சந்தர்ப்பத்தை இறைவனை எனக்கு அருள் புரிஞ்சார். அப்படி தான் இந்த ஸ்தலத்துக்கு நான் போனது. இங்கே வந்து பார்த்தோன்னாக்க பெரிய கோபுரம்லாம் இல்லை, சின்ன இது தான் புதுசாக கட்டியிருக்கா, எல்லாமே புதுசாக கட்டியிருந்தா. சுவாமியோட கருவறை ஒண்டி அந்த கருவறைக்கு மேலே சிவன் பார்வதி சுதை சிற்பம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்க சுவாமியோட கருவறை ஒண்டி படி ஏறி மேலே போகிற மாதிரி ஒசரத்தில் இருந்தது. சுவாமி கிழக்க பார்த்து பசுபதீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் நமக்கு அருள் பாலிக்கிறார். சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், அப்புறமா பிரம்மா, துர்க்கை, இவா எல்லாருமே புதுசாக செய்யப்பட்ட மூர்த்திகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். தவிர பிள்ளையார் ஒருத்தர் பழமையான பிள்ளையார் இந்த ஸ்தலத்தில் இருக்கார். சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி, நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. தெற்க பார்த்து பழமையாக இருந்த அம்பாளான லோகநாயகி அம்பாள் தனி சன்னதியில் தன்னோட ஒரு புது வீட்டில் குடியிருக்கிற மாதிரி புது கருவறையில் இருந்து தெற்க பார்த்து அருள் பாலிச்சுருக்கா. சுவாமிக்கு ஏற்ற மாதிரி நந்தி மண்டபத்தில் நந்தி பகவான் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலுக்கு உற்சவ மூர்த்திகள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், யாரோ செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு கிராம சிவாலயம் 1000 வருஷத்துக்கு பழமையானது, சிதலமடைஞ்சு போனது, புதுப்பிக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதனோட பழமையை தொலைச்சிட்டு பழமை சுத்தமாக தொலைஞ்சே போயிடுத்து அப்படிங்கிற சின்ன நெருடல் வந்து மனசில் இருந்தது. எல்லாமே வந்து அந்த கற்கோவிலாக இருந்த அந்த பழைய அமைப்புங்கிறதே இல்லாமல் இருக்குது. அது மட்டும் மனசுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தது. ஆனால் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிறதுக்காக வேண்டி ஏதோ ஜனங்கள் கோவிலில் நம்பிக்கை வச்சு கோவிலை ஏதோ நடத்தின்னு இருக்காங்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஆத்ம திருப்தி. அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுட்டேன், இந்த கோவிலில் தமிழ் முறைப்படி தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரமும் கூடுதல் தகவலாக தெரிஞ்சுட்டேன். இந்த கோவிலுக்கு போய் இறைவனையும் அம்பாளையும் பார்த்த திருப்தி இருந்தால் கூட அந்த பழைய கோவிலுக்கு உண்டான அந்த ஒரு மனசில் ஒரு நிம்மதி, அந்த ஒரு ஈர்ப்பு இந்த கோவிலில் எனக்கு கிடைக்கலங்கிறது தான் கசப்பான உண்மையாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, இந்த ஊரோட பேர் வந்து வையங்குடி. இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன்னாக்க கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி வட்டத்தில் இந்த பெண்ணாடம், தொழார் அப்படிங்கிற ஊர் வழியாக போனோம்னாக்க ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து 9 வருஷம் கழித்து 2015க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சு 2024 9வது வருஷம் இறைவன் கருணை கொண்டு தனக்கு தானே கும்பாபிஷேகத்தை நடத்தினார் அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறமா தெரிஞ்சின்ற விஷயம். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி பழைய கோவில்களை பழைய மாதிரியே புதுப்பிக்கணுங்கிறதும் இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான
கருத்து. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.